நல்ல கவனிங்க. தேவன் என்னை உயர்த்துகிற நோக்கம் எதற்காக வென்றால் நான் நன்மை செய்ய. கை தட்டுங்க பார்ப்போம். என்ன செய்யணும் சொல்லுங்க? என்ன செய்யணும்? சத்தமாக சொல்லுங்க. என்ன செய்யணும்? நன்மை செய்யணும். அப்போ அதனால தான் நீங்கள் வேதாகமத்தை எடுத்து வாசிங்க. நான் தயவு செய்து நீங்கள் திருப்பிக் கொள்ள வேண்டிய வேத வசனத்துக்குள்ளாக கடந்து செல்கிறேன். ஒரு சில காரியங்களை நீங்கள் புரிந்து கொள்ளும் பொழுது, புரியுதா? எல்லாருக்கும் புரியுதா? புரியலைன்னா டக்குன்னு சொல்லிடணும். புரியுதா? அப்போ உங்களை ஆண்டவர் எல்லா நலன்களாலும் நிரப்ப எதற்காக? எதுக்கு உன்னை உயர்த்தணும்? எதுக்கு உன்னை நலன்களால் நிரப்பணும்? நல்லது செய்ய. சரியா? எடுத்து வாசிங்க பார்ப்போம். இப்போ உங்களுடைய வேதாகமத்தை நீங்கள் தயவு செய்து திருப்பிக் கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்கள் கலாத்தியர் 6ஆம் அதிகாரம், கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை நீங்கள் வாசியுங்கள். நன்மை செய்வதில் மனம், நன்மை செய்வதில் மனம் தளராதிருப்போமாக. நாம் தளர்ச்சி அடையாதிருந்தால் தக்க காலத்தில் அறுவடை செய்வோம். கை தட்டுங்க பாப்போம். நல்ல கை தட்டுங்க. நீங்க இன்னைக்கு இந்த உலகத்தில் ஆண்டவர் உங்களுக்கு ஆயுசு காலங்களை அதிகப்படுத்தி உங்களை வாழ வைத்திருக்கிறான்னு காரணம் என்ன? சொல்லுங்க. என்ன காரணம்? ஏதோ இருக்கிற வரை ஜாலியாக இருப்போம், நல்லா சாப்பிடுவோம், நல்ல மாட மாளிகையெல்லாம் கட்டிக்கிடுவோம், நல்ல இருக்கிறதெல்லாம் என்ஜாய். இதுக்கு இல்லை. எதுக்கு? பைபிள் சொல்லுகிறது, நீங்கள் நன்மை செய்வதில் என்ன செய்யக்கூடாது? மனது தளர்ச்சியே அடையக்கூடாது. இங்கே நல்லா புரிந்து கொள்ளுங்கள். புரிகிறதா? என்ன ஆண்டவர் எதுக்கு உயர்த்துறாரு? என்ன ஆண்டவர் ஏன் எப்படியோ கடந்த எனக்கு ஒரு சான்ஸ், ஒரு வாய்ப்பு கொடுக்கிறாரு? எதுக்குப்பா? நன்மை செய்வதில் நம் மனம் சோர்ந்து போகக்கூடாது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சத்தமாக சொல்லுங்க. அல்லேலூயா. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது. ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக நாங்கள் நம்முடைய தியான இல்லத்திலே தியானம் நடத்தி கொண்டிருந்தோம். அப்பொழுது ஒரு கணவனும் மனைவியும் தியானத்துக்கு வர்றாங்க. வந்தால் கண்கள் குளமாக இருக்குது, மனம் உடைஞ்சி போய் அவங்கள கூட்டு வந்தவங்க சொல்கிறாங்க, இவங்க 2 பேர் தற்கொலை பண்ணி சாகிற லெவலில் இருக்கிறாங்க, ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு தியான இல்லத்தில் விடுறாங்க. அப்போ இந்த தியானத்தில், உள்ளிருப்பு தியானத்தில் அவங்க இருக்கிறாங்க, பங்கெடுக்கிறாங்க, ஜெபம் பண்ணுறோம், அவங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுக்குறோம். அப்போ தான் சொல்கிறாரு, நான் இப்படி ஒரு பிஸ்னஸ் பண்ணேன், எல்லாத்தையும் இழந்துட்டேன், கடன் ஆகிட்டு நஷ்டப்பட்டேன் அப்படின்னு புலம்பி தவிக்கிறார். அப்போ அவரை பார்த்து, ஐயா கவலைப்படாதீங்க, கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார், நல்லா வைப்பார். ஆண்டவருடைய வார்த்தை அவரை தொட்டது. நல்ல பாவசிந்தனம் பண்ணாங்க, நல்ல ஜெபம் பண்ணாங்க. கொஞ்ச நாளில் தியானம் முடிந்து வெளியே போன உடனே ஆண்டவர் இன்னொரு நபரை அவருக்கு காண்பிக்கிறார். ஒரு சின்ன பிஸ்னஸ், அவர் இப்போ பணமே ஒரு போடலை, இன்னொருத்தர் பணம் போட்டு ஆரம்பிக்கிறார். ஒரு 6 மாதத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா இழந்ததையெல்லாம் கூட அவர் திரும்ப பெற்றுக்கொள்கிறார். ஏன்னா அது ஒரு மீன் பிஸ்னஸ், நல்ல அது கிடைச்சது வாய்ப்பு. 6 மாதத்தில் பார்த்தீங்கன்னா அவர் வந்தார், சாட்சியெல்லாம் சொன்னார். ஆண்டவர் என்னை உயர்த்தி விட்டார், ஆண்டவர் எனக்கு இழந்ததை திரும்ப தந்தார். கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா நல்ல சொத்துக்கள் கூட வாங்க ஆரம்பிச்சிட்டார். ஆனால் கொஞ்ச காலம் ஆச்சுது, மனுஷன் உயர உயர உயர, பக்கத்தில் கை குடிச்சலுங்க, உயர உயர கொழுப்பும் கூடும். சொல்லுங்க. உங்களை பார்த்து சொல்லலை, நீ என்னை பார்த்தே சொல்லியிருக்கீங்க. உயர உயர பாப்பாவுக்கு என்ன கூடும்? பிள்ளைங்க வளர வளர என்ன சொல்லுவாங்க தெரியுமா? என்னக்கா சொல்லுவாங்க? இன்னும் இப்போ உங்கள் பிள்ளை கேட்க மாட்டானா? இன்னும் எப்பா வளர வளர நீ என்னப்பா கேட்குற? இன்னும் தெரியாத? இன்னும் கொஞ்சம் வளர வளர உனக்கு என்ன தெரியும்? இன்னும் கொஞ்சம் வளர வளர நாங்கள் பார்த்துக்கிடுவோம், பேசாமல் உட்காரு. கொலஸ்ட்ரால்னு இதே லெவல் தான் ஆண்டவரும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இன்னும் வர்றோம், ஞாயிற்றுக்கிழமையா வரும், பூசெல்லாம் சாயங்காலம் பூசை இருக்குல்ல, வர்றோம்.
இப்போ நாளைக்கு அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வரும்ல, அப்போ பார்ப்போம் வரும். ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருப்பார். பிரைஸ் தி லார்ட். அப்பா ஜோசப்பு வரும் அடுத்த வாரம் வர்றோம். இப்போலாம் டைமே இல்லை. ஏன்? ரொம்ப பிஸி. இப்போ தான் கல்யாணம் முடிஞ்சிருக்கு, இப்போ தான் புள்ள பத்துருக்கேன், இப்போ தான் வீடு வாங்கியிருக்கேன். ஓஹோ, பக்கத்தில் கை கொடு சொல்லுங்க. சில நேரத்தில் நீ சொல்ல மாட்டியா? யார் ஆசாத்தி? கை கொடு. கை கொடுத்து சொல்லு. சில நேரத்தில் கொடுத்தவரிடமே திரும்ப போயிடும். தெரியுமா உங்களுக்கு? தெரியாதாக்கா? எனக்கு தெரியுமா தெரியாதா? கொடுத்தவர்கிட்டையே கொடுக்கப்பட்டது போயிரும். நீ நினைக்கிற காசு, பணம், வீடு, வாசல், நிலம், அது இது எல்லாம் எங்கேருந்து வந்துச்சு? பைபிள் சொல்லுகிறது பொன்னும் வெள்ளியும் தேவனுடையது. ஏன்டா சிலர் வந்து சொல்லுவாங்க, நீங்கள் யாரும் வருத்தப்படுறாங்க, பிரதர் இப்போம்லாம் எனக்கு பயங்கர வேலை பிரதர், இப்போ எனக்கு நேரமே. நான் மனசில் இல்லை, நான் டேரெக்டாக சொல்லுவேன், நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிறேன். எதுக்கு? நீங்கள் சீக்கிரம் ஃப்ரீ ஆயிடணும்னு. ஆண்டவரே இவரை நீங்கள் சீக்கிரமாக என்ன செஞ்சுருங்க, ஃப்ரீ பண்ணி விட்ருங்க. அப்போ நீ என்னதான் செய்வ? இப்போ சொல்லுங்க, ஃப்ரீயாக வருவேன். அப்புறம் இப்போ பிரதர் பாடின மாதிரி தான், யாரும் இல்லை இயேசுவே. என்னப்பா சோசப்பு, போன வாரம் தானே சொன்னேன் நேரம் இல்லைன்னு, இப்போ கோயிலும் ஜெபமாக இருக்கிய என்ன? யாரும் இல்லை இயேசுவே. பொண்டாட்டி ஓடிட்டாளா? பிள்ளைங்க ஓடிட்டா? புருஷன் விட்டுட்டு போயிட்டானா? எந்த கையை பிடிச்சிட்டு நம்பிட்டு இருக்கியோ அந்த கை ஒரு நாள் அடிக்கும் போது தான் உனக்கு யாரை பற்றி தெரியும். நீ எதை நம்பிக்கிட்டு இருக்கியோ அது உன்னை கைவிடும் பொழுதுதான் உனக்கு ஒருவரை பற்றி தெரியும். உன்னை கைவிடாத, உனக்காக எல்லாவற்றையும் செய்கிற இந்த தேவனுடைய அருமை தெரியும். இன்னைக்கு நிறைய பேருக்கு கொஞ்சம் வந்த உடனே, கிடைச்ச உடனே ஆண்டவரை பற்றி தெரிகிறதே. இவன் இதே சகோதரனுக்கு தெரியல. ஆனால் பிரச்சனை என்ன தெரியுமா? கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா அப்படி எவ்வளோ வேகமாக எந்திரிச்சு வந்தானோ, ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு போனேன், அது போனேன், இது போனேன், அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆளே காணோம். என்ன ஆயிட்டுன்னு எல்லாத்தையும் அவன் இழந்து போனான். இன்னைக்கு நான் சொல்கிறேன், இன்னைக்கு ரொம்ப பரிதாபமான நிலைமையில் அந்த குடும்பம் இருக்கிறது. ஏன் தெரியுமா? கொடுக்கப்பட்டதை சரியாக எவள் பயன்படுத்தவில்லையோ அவளிடமிருந்து அத்தனையும் பிடுங்கப்படும். உங்களுக்கு பைபிள் ஒரு வசனம் தெரியுமா? உள்ளவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவனிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும். கை தட்டுங்க பார்ப்போம். எதுல உள்ளது? உள்ளவன் யார்? பைபிள் சொல்லுகிறது உள்ளவன் யார்? தேவன் எல்லா நலன்களை எனக்கு கொடுத்த நோக்கத்தை நான் சரியாக பயன்படுத்தும் பொழுதுதான் தேவன் எனக்கு கொடுக்கிறார். நம்ம ஊர்ல அழகா சொல்லுவாங்க, இறைக்கிற கிணறு சொல்ல மாட்டாங்களா? பழமொழி தெரியாதோ? சொல்லுவீங்களா இல்லையா? எந்த கிணறுக்கா ஊரும்? இறைக்கிற கிணறு ஊரும், இறைக்காத கிணறு பாலா போயிரும். அதுக்கு பேர் என்னது? பாலுங்கிணறு. ஏன்? அதில் ஒன்றும் இருக்காது, நன்மைத்தானே இருக்காது, நாத்தம்தான் இருக்கும். அதனால தான் பவுல் எழுதுகிறார், நீங்கள் நன்மை செய்வதில் மனம் தளராதீர்கள். எதில் தளரக்கூடாது? பக்கத்தில் கை கொடு சொல்லுங்க, எதில் தளரக்கூடாது? பாட்டியம்மா சொல்லுங்க, பாட்டியம்மாவுக்கும் சேர்த்தான். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. வாலிபனுக்கும் சேர்த்து தான், எல்லாருக்கும் சேர்த்து தான். நன்மை செய்வது மனம் தளராத. ஏன்? நீ செய்கிற நன்மை உனக்கு ஒரு நாள் தேவனிடந்து பலனை கொண்டு வரும். பிரைஸ் தி லார்ட். அப்ப இன்னொரு வசனத்தை தயவு செய்து நான் வாசிக்க விரும்புகிறேன், நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம். நல்லா கவனிக்கிறீங்களா? பிரைஸ் தி லார்ட். 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 13. சகோதர சகோதரிகளே,
நன்மை செய்வதில் நீங்கள் மனம் தளர வேண்டாம். எதுல மனம் தளரக்கூடாது சொல்லுங்க, எதுல மனம் தளரக்கூடாது? பக்கத்தில் கை கூட சொல்லுங்க, எதுல மனம் தளரக்கூடாது? நன்மை செய்யறதுல நீங்க மனம் தளரக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப நீங்க நல்லா கவனிக்கணும். இந்த வார்த்தையை புரிந்து கொள்ளும் பொழுது நான் வேகமாக ஒரு 3 காரியத்தை காண்பிக்க ஆண்டவர் இந்த நேரத்தில் நமக்கு ஒரு உதவியை தருவாராக. பிரைஸ் தி லார்ட். அப்படி வசனத்தையே நீங்கள் சிந்திக்கணும். வசனத்தில் தான் ஜீவன் இருக்கிறது. அல்லேலூயா. ஏன்னா வார்த்தையை உள்ளே அனுப்பினா போது நம்ம வாழ்க்கையே மாறிடும். அல்லேலூயா. நான் ஒரு சுயநலவாதியாக வாழக்கூடாது, எல்லாமே எனக்கு தான்னு சொல்லிட்டு நான் நினச்சிக்கூடாது, ஒரு பரிதாபமான நிலைமைக்கு போயிடக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் லூக்கா நற்செய்தி 19ஆம் அதிகாரம் பிறகு படித்து பாருங்க, 16லேருந்து பிறகு படிங்க. ஒரு சம்பவம் இருக்குது. ஒரு செல்வந்தன் இருந்தானா சொல்லுங்க, இருந்தானா? அவன் டெய்லி நல்லா உடுத்துனான், நல்ல விருந்து சாப்பிட்டான், மெல்லிய சிவப்பு நிறம் ஆடையெல்லாம் அணிஞ்சான். ஆனால் அவன் வீட்டு வாசலில் ஒரு பிச்சைக்கார பாவி கிடந்தான். ஒரு பரிதாபமான புழுத்து போயிருந்த ஒரு பையன் கிடந்தான். அவன் புண்களெல்லாம் நாய்கள் நக்கியது. பக்கத்தில் கை கொடுத்து கேளுங்க. ஒருத்தன் செல்வந்தன், கை கொடுக்க மாட்டீங்களா? ஏக்கா கொடுக்கா, கை கொடுத்து கேளுங்க. ஒருத்தன் செல்வந்தன், ஒருத்தன் புழுத்து கிடக்கிறவன். அப்படின்னா என்னது சொல்லுவாங்களா? புழுத்துது என்னது? உடம்புல புழுவா புண்ணாகி சொறி சரங்கு பிடிச்சி போய் கிடக்கான். கேளுங்க, ஒருத்தன் செல்வந்தன், ஒருத்தன் ஏழை. இந்த 2 பேரில் நீங்கள் யாரை மாதிரி இருக்க விரும்புவீங்க சொல்லுங்க? நீங்கள் யாருக்கு மாறமக்கா? பைபிள் படித்ததுனால சொல்கிறீங்களோ? இங்கே இருக்கிற யாராவது அப்படி விரும்புவீங்களா? நான் அப்படி விரும்புவேனா? உண்மையிலே என் ஆத்மாவை பார்த்து நான் கேட்குறேன், ஆத்மாவே ஜேம்ஸே, நீ அந்த செல்வந்தனை மாதிரி இருப்பியா, ஏழைய மாதிரி இருப்பானா? கண்டிப்பாக நான் ஏழைய மாதிரி இருக்க விரும்ப மாட்டேன். நல்ல ட்ரெஸ், நான் இப்போ நல்ல ஜிப்பாலாம் போட்டு வந்திருக்கிறேன். நான் இத்து போனவ மாதிரி வந்துருந்தா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? சாமி, எங்கேயோ சொறி சரங்கு பிடிச்சவனையாக கூப்பிட்டு வந்தீங்க, தயவு செஞ்சு எங்களை இவனை அனுப்பிடுங்க சாமி. சொல்லுங்க, சொல்லுங்கம்மா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, அல்லேலூயா. 2 பேர், ஒருவன் மெல்லிய ஆடை அணிந்தவன், ஒருவன் நல்ல சாப்பிட்டவன், எல்லாம் இருக்குது. ஒருத்தன் பிச்சைக்கார பைய. ஆனால் நீங்கள் நல்லா கவனிக்கணும், 2 பேருக்கும் ஒரு முடிவு இருந்தது. ஒரே ஒரு காரியம் 2 பேருக்கும் ஒரே மாதிரி இருந்துச்சு. என்னது சொல்லுங்க? என்னது? பக்கத்தில் கை கொடுத்து சொல்லு. நீ யாராக இருந்தாலும் செத்து தான் ஆகணும். சொல்லுங்க, நீ யாராக இருந்தாலும். உண்மையை சொன்ன கோபம் வருமா? பக்கத்தில் கை கொடுத்து நீ சாவ. சத்தியம் அது. சத்தியமா இல்லையா? இந்தியா வல்லரசு ஆகுதோ இல்லையோ நீ செத்துருவ. சாக அடிச்சிருவாங்க சீக்கிரம். பிரைஸ் தி லார்ட். நீ கண்டிப்பாக சாவ. செத்த பின்னால எங்க போகணும்? கண்டிப்பா போகணும். கடவுளுக்கு முன்னால போவ. இறைவனுக்கு முன்பாக நீ போகும் பொழுது ஒன்னே ஒண்ணுதான். ஆண்டவரே, நான் பைபிள் படித்தேன், ஆண்டவரே நான் ஞான ஸ்நானம் பெற்றேன், ஆண்டவரே நான் பெரிய உபவாசம் இருந்தேன், எல்லாத்தையும் சொல்லலாம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ஒன்னே ஒன்று சொன்னார். அபிரகாம் சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? மகனே, நீ உலகத்தில் இன்புற்று இருந்தாய், லாசரோ துன்புற்று இருந்தான். நீ இப்பொழுது துன்புறுகிறாய், லாசர். ஏன் தெரியுமா? இந்த செல்வந்தன் எப்படி இருந்தான்னா, சாப்பிட்டான், உடுத்துனா, எல்லாம் ஜாலியாக இருந்தான். ஆனால் வீட்டில் தனக்கு முன்னால் இருந்த ஏழையை பற்றி அவன் கவலையே, சொல்லுங்க, ஏழையை பற்றி கவலையே படலை. ஆனால் எனக்கு நீங்கள் பைபிள் படிங்க, இந்த லாசர்ட்ட ஒன்றுமே இல்லை. ஆனால் என்ன இருந்துச்சு தெரியுமா? லாசருக்கு ஒரு மனசு இருந்துச்சு. என்னது? தன்னுடைய புண்களை நாய்கள் நக்குவதற்கு என் பிரெட் இல்லைங்க, ஆனால் இந்தாப்பா இருக்கிறத நக்கிக்கோ போ. பிரைஸ் தி லார்ட். என் பண்ணு இல்லை, பிரெட்டு கொடுக்குறதுக்கு கொண்ட என்ன இல்லை,
ஆனால் இந்த சதை இருக்கு, சாப்பிட்டுக்கோ போ. இங்கே இருக்கிற நல்லா கவனிக்கணும். தேவன் எனக்கு கொடுத்த ஐஸ்வர்யம், கொடுத்த அறிவு, கொடுத்த பலன், கொடுத்த ஆளுமை எல்லாம் எதற்காக என்றால் ஒரே ஒரு காரியம்தான், நன்மை செய்ய. சொல்லுங்க எதுக்கு? சத்தமா சொல்லுங்க எதுக்கு? நல்ல சொல்லுங்க, கை கொடு சொல்லுங்க எதுக்கு? நல்ல கை கொடுக்க. ஏங்கா இன்னைக்கு பிரதர் வேற ஏற்கனவே சொல்லிட்டாரு, 4 மணி வரை உங்கள் கையை கொடுத்து தான் ஆகணும். பிரைஸ் எல்லாம் கை கொடு சொல்லு. நன்மை செய், சாவறதுக்குள்ள நன்மை செய். எப்போ வரதான் நன்மை செய்ய முடியும் சொல்லுங்க? நான் ஒரு குறிப்பிட்ட கை எடுத்துருங்க, நீங்கள் தவறாக எடுத்துக்கிட்டாங்கன்னு. நான் ஒரு குறிப்பிட்ட சமீபத்தில் ஒரு ஊருக்கு போயிருந்தேன். அப்போ அந்த ஊருக்கு போனவுடனே அங்கே நாங்கள் தங்கியிருந்தது ஒரு ரொசாரியன் கான்வென்ட், ஒரு ஃபாதர்ஸ் இருக்கக்கூடிய இடம். ரொசாரியன் ஜெபமாலை மைந்தர்கள் தானே அந்த ஃபாதர்ஸ் இருந்த இடம். அப்போ அங்கே போனவுடனே அப்போ நான் எதிர்த்தால் பார்க்குற ஒரு பெரிய அரண்மனை மாதிரி ஒரு வீடு, அரண்மனையே கட்டியிருக்கிறாங்க. அப்போ நான் கேட்டேன், ஃபாதர் உங்களுக்கு ஏதாவது உதவியெல்லாம் செய்வாங்களா? அவர் சொன்னாங்க, இல்லை டெய்லி பூசை வைக்கிறதுக்கு மாதத்துக்கு 3000 ரூபா கொடுத்துருவாங்க. அவர் இறந்து போன அந்த அந்த ஐயாவுடைய நினைவா 3000 ரூபா. எனக்கு என்ன அறியாமலே மனசில் ஒரு கேள்வி, டெய்லி 100 ரூபா 3000 ரூபா மாதம் பெல் அடித்த மாதிரி இல்லை, வருஷ பூசை 30,000 ரூபா வச்சுக்கோங்க. 365 நாள் தானே, எவ்வளோ 36,500 ரூபா வச்சுக்கோங்க. மோட்சத்துக்கு போயிடுவாரா? சொல்லுமா, மோட்சத்துக்கு போயிடுவாரா? இன்னைக்கு சில பேர் என்னென்னு நினைக்காங்க, தவறாக எடுத்துக்கிறாங்க. நாங்கள் எங்கள் தாத்தா பேரில், எங்கள் பாட்டி பேரில், எங்கள் அப்பன் பேரில், எங்கள் ஆத்தா பேரில், என் புருஷன் பேரில், என் பொண்டாட்டி பேரில் வருஷம் முழுசும் டெய்லி சர்ச்சில் காசு கொடுத்து பூசை வச்சா மோட்சத்துக்கு போயிடுவாங்க. இந்த மாதிரி ஈன புத்தியெல்லாம் திருச்சபையில் எடுபடாது. இதுவும் ஆறுதலுக்காக செஞ்சுக்கணும். ஆனால் உண்மை எனக்கு தெரியும். சில அந்த நபரை பற்றி சொல்லும் பொழுது சொல்லுவாங்க தெரியுமா, வாழும்போது நம்ம ஊரில் ஒன்று சொல்லுவாங்க, நீங்கள் சொல்லுவீங்களான்னு தெரில, சொல்லுவீங்க, எச்சி கையை கொண்டு பக்கத்தில் கை கொடுத்து கேள். உசுரோடு இருக்கும்போது என்ன கூட வரட்ட மாட்டேன், எச்சி கையை கொண்டு போய் 100 ரூபா செய்கிறதுக்கு 30 ஃபோட்டோ இல்லாத முதியோர் இல்லத்தெல்லாம் இருக்கிற மாதிரி காமிச்சு என்னெல்லாமோ ஃப்ராடுத்தனம் பண்ணிவிட்டு இங்கே பூசை வைக்க வச்ச உடனே ஒரு மோட்சத்துக்கு போயிடுவாரா? என் மனசில் கேள்வி கேட்டுனேன், ஆண்டவரே என்ன ஒரு அசட்டு நம்பிக்கை. வாழும் பொழுது நன்மை செய்ய வேண்டிய மனிதன் செய்யாமல், வாழும் பொழுது சகோதரனே சகோதரியே நீ செய்ய வேண்டிய நன்மையை செய்யாம நீ ஒரு பெரிய சர்ச்சை கட்டி கொடுத்தா, இல்லைனா டெய்லி நீ கொடுத்தா நீ மோட்சத்துக்கு போயிடுவான்னு யாரும் சொல்லலை. திருச்சபையில் அப்படி ஒரு போதனையே கிடையாது. பிரைஸ் தி லார்ட். அப்போ நமக்கு தெரியணும், நீ நன்மை செய்வதில் திரும்ப அந்த வசந்த படிமா 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் எத்தனை வசனம் சொன்னேன்? 13. சகோதர சகோதரிகளே, நன்மை செய்வதில் நீங்கள் மனம் தளர வேண்டாம். அல்லேலூயா. எதில் நன்மை செய்ய? நன்மை செய்யறதுல மனம் தளர. அப்போ எப்படி நன்மை செய்வது? 3 காரியம். வேகமாக போயிடும். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 27 வசனம். எத்தனை பேர் புரியுதா? புரியுறவங்க ஒரு அலையில சொல்லுங்க பார்ப்போம். பின்னால் உள்ளவங்கள்லாம் நல்ல பக்கத்தில் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள தட்டி சொல்லுங்க, உங்களுக்கு புரியுதா? பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுவோம், அல்லேலூயா. வாசிங்க நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 27 வசனம் படிங்கம்மா. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 27வது வசனம். உன்னால் நன்மை செய்ய கூடுமாயின் தேவைப்படுவோருக்கு அந்த நன்மையை செய்ய மறுக்காதே. கை தட்டுங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட். என்னமா போட்டிருக்கு சொல்லுங்க, என்ன போட்டிருக்கு? நன்மை செய்ய ஆண்டவர் உனக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காருனா தேவைப்படுவோருக்கு நன்மை செய்ய என்ன செய்யாத? மறுக்காத. இன்னைக்கு நல்லா கவனிச்சு பாருங்க. இன்னைக்கு நன்மை செய்ய மறுக்காதே அப்படின்னு போட்டிருக்க மட்டும் இல்லை, யாருக்குன்னா ஃபஸ்ட்டு
தேவைப்படுகிறவர்களுக்கு. யாருக்கு? சத்தமா சொல்லுங்க, யாருக்கு? நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இயேசு சாமி ஒரு உவமை சொன்னார். ஒருத்தர் கேட்டார், என் அயலான் யார்? என் அயலான் ஆண்டவர் ஒரு உவமை சொன்னார். என்னது? ஒருவன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போனான். போகிற வழியில கல்வர் கையில் அகப்பட்டான். அகப்பட்டவனை குற்றுயிராக விட்டுட்டு போயிட்டாங்க. 2 பேர் போனாங்க, ஜெபம் பண்றவங்க. ஒருத்தர் பாஸ்டர் வச்சுக்கோங்க, 2 பேர் வச்சுக்கோங்களேன், குரு இலேவி, 2 பேர் போறாங்க. பார்த்தாங்க, எதுக்குடா இது, நமக்கு தேவையில்லாத வேலை, அவன் நம்மளை பார்த்து எதுவும் கேட்கல, அப்படி போயிட்டாங்க. ஒருவேளை முணங்கி இருக்கலாம், கத்தி இருக்கலாம், போயிட்டாங்க. நல்ல கவனிங்க, ஆண்டவர் தருகிற இந்த வியாக்கியானம் உங்களுக்கு புரியட்டும். நன்மை என்பது, சிலர் சொல்லுவாங்க, நீங்கள் தவறாக எடுத்துக்கிட்டாங்க, மீண்டும் சொல்கிறேன், சிலர் பேசும்போது சொல்லுவாங்க, அந்த நாய்க்கு தேவைன்னா ஏன்ட்ட வரட்டும். இதெல்லாம் ஃபேமிலியில் நடக்கும். இங்கே நீங்கள் அவ்வளோ பரிசுத்தவதிகள், இங்கே வந்து அவ்வளோ அமலோற்பமாக சிறுவத்தை அப்படியே பார்த்த மாதிரியே இருக்குது. சிலர்லாம் குழந்தை தெரசாம முகம் மாதிரியே இருக்குது. உன் முகத்தை பார்க்கும்போதெல்லாம் அப்படியே மரிய முதலேனாலே, அல்ஃபோன்ஸ் அம்மாளே அப்படின்னு பார்க்கணும் போல் இருக்குது. பக்கத்தில் கை கொடுத்து கேளு, இங்கே ஒன்று பார்க்குற மாதிரி வீட்டில் இருக்கிறியா? கிளவி, உங்கள் ஊரில் கிளவின்னு சொல்லலாம் தப்பாக எடுக்க மாட்டிங்களே. சில ஊரில் கிளவின்னு சொன்னால் கோவம் வந்துடுது. யாரை பார்த்து கிளவின்னு அப்படிங்குது. நான் டை அடிச்சிருக்கு தெரியலையா? பிரைஸ் தி லார்ட். கிளவியெல்லாம் குமரியாக விரும்புகிறது. சரி, பக்கத்தில் கை கொடுத்து கேளு, இங்கே உன் முகம் நல்லா தான் இருக்குது. இங்கே இருக்கிற முகம் வீட்டில் இருக்குமா? இருக்குமாக்கா? இங்கே ஒரு முகம், அங்கே இங்கே இருக்கிறது நல்ல முகம், அங்கே இருக்கிறது நார்ன முகம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்கள் அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்கள் அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்களேன், இந்த பகுதி நமக்கு புரியணும். தேவை என்பது தேவைப்படுகிறவனை, நான் சொல்ல சில ஃபேமிலி சொல்கிறது தான். என்ன சொல்லுவாங்க? இந்த நாய்க்கு வேணா தேவைன்னா என் கால்கிட்ட வந்து கிடக்கட்டும், ஏதோ பிச்சை போட்ட மாதிரி போடுறேன். யாரா சொன்னான்னு பார்த்தா, சொந்த கூட பிறந்த அண்ணனுடைய கஷ்டத்தை பார்த்துட்டு அண்ணனுக்கு வைக்கிற பேர் என்னது? நாய். நல்லா இருப்பீங்கடா நீங்கள்லாம். சிலருக்கு கொஞ்சம் காசு பணம் வந்துட்டுனா சொந்த அப்பா ஆத்தாலேயே பார்த்து நாய் மாதிரி தான் கேட்குறான். கொஞ்சம் படிச்சுட்டா, கொஞ்சம் அறிவு வந்துட்டுனா, கொஞ்சம் பலம் வந்துட்டுனா, கொஞ்சம் நல்லா இருந்துட்டா, தன்னுடைய ஆஸ்தியும் அந்தஸ்தையும் வச்சுக்கிட்டு போடுற ஆட்டம் இருக்கு பார்த்தியா? நல்லா கவனி, நல்லா கவனிக்கணும். யாராவது உன்னை வந்து தேடி வந்து உன் காலில் விழுந்து எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்டாதான் உதவி செய்வேன்னு சொன்னால், இந்த வேத புஸ்தகத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்படி நீங்கள் உதவி செய்கிறதுனால நீங்கள் தான தர்ம பிரபுலாம் ஒன்றும் கிடையாது. பிரைஸ் தி லார்ட். அந்த புண்ணியங்கள் வேதாகமத்தில் சேர்க்கப்படவில்லை. உதவி என்பது, நன்மை என்பது என்னன்னா, நன்மை தேவைப்படுகிறவருக்கு தேடி செல்லும். கை தட்டுங்கப்பா. நன்மை என்னது சொல்லுங்க? தேடி போறது. நல்ல சமாரியனை பார்த்து இந்த மனுஷன் இந்த சமாரியனை பார்த்து இந்த விழுந்து கிடந்தவன் ஓடி போய் எனக்கு கால் அடிபட்டுட்டு கொஞ்சம் காயம் கட்டுங்க அப்படின்னு சொன்னான். அப்படியா போட்டிருக்கு? பார்த்தான், வந்தான், மனதுருகுனா, ரசம் வார்த்தான், காயத்தை கட்டினான், தோல் மேலே தூக்கி போட்டான், கொண்டு போய் சொல்லுங்க சேர்த்துட்டு சொன்னான், நான் திரும்பி வரும்போது இவனுக்காக இனி எவ்வளவு செலவழித்தாலும் அதை நான் உனக்கு என்ன செய்வேன், வட்டியோடு சேர்த்து திருப்பி தர்றேன், இந்தா அப்படின்னு கொடுத்துட்டு போனான். ஆனால் இன்னைக்கு உள்ள உலகம்,
மாமியா எப்போ சாவா இந்த கேள்வில எப்போ தின்ன காலியாகும்னு காத்திருக்கிற கூட்டம். பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. தேவைப்படுகிறவருக்கு நன்மை செய். உன் வீட்டில் நல்ல கவனிமா. யார் வீட்டிலெல்லாம் மாமியார் இருக்கு, மாமியாரை நல்லா கவனிக்கிங்களோ உனக்கெல்லாம் மோட்சம் உண்டு. கைத்தட்டு மருமகளே. இந்த மாமியார் சிரிக்கிறது கிளவி. மாமனாரை நல்லா கவனிச்சியா, நீலாம் பாவத்துக்கு புண்ணியமே. நீ போய் எங்கேயே போய் குளிக்க வேண்டியதும் இல்லை, யோர்தானில் போய் முங்க வேண்டியதும் இல்லை. எல்லாம் கதனை உன்னுடைய பிரச்சனையே முடிஞ்சிடும். இங்கே நம்ம ஊருக்கெல்லாம் தானம் பண்ணுவோம், ஆனால் சொந்த வீட்டில் மாமியா பட்னியாக கிடப்பா. சொந்த வீட்டில் மாமனாரை பட்னியாக போட்டுட்டு, சொந்த வீட்டில் அப்பாவையும் அம்மாவையும் பட்னியாக போட்டுட்டு. என்டெல்லாம் ஒரு மகன் வந்து சொன்னார், பிரதர் எங்கள் அப்பாவுக்காக நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணணும். நான் சொன்னேன், நல்லா ஜெபம் பண்ணுறையா, கண்டிப்பாக ஆண்டவர் உங்கள் அப்பாவை ஆசீர்வதிக்கணும் ஜெபம் பண்ணுறேன். அவர் சொன்னார், தப்பாக ஜெபம் பண்ணாதீங்க, சரியாக ஜெபம் பண்ணுங்க. ஏன்னு, எங்கள் அப்பா சீக்கிரம் சாவணும்னு ஜெபம் பண்ணுங்க. அப்பாவும் அம்மாவும் சீக்கிரம் சாகணும். ஏன்? அப்போ தான் சொத்தை என்ன செய்ய முடியும், சீக்கிரமாக பங்கு போட முடியும். சொந்த உறவுகளுக்கும் சொந்த குடும்பத்திற்கும் நன்மை செய்ய தவறுகிற மனிதனாக நாம் இருப்போம்னா, நீங்கள் ஒரு கேள்வி கேளுங்க, இவரிடமிருந்து நீங்கள் என்ன நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும்? ஏதாவது பெற்றுக்கொள்ள முடியுமா? சொந்த வீட்டிலேயே நன்மை செய்ய மாட்டேங்கிறிய, தேவைப்படுகிறவனுக்கு நன்மை செய்ய மாட்டேங்கிறிய. நீங்கள் உடனே இவ்வளோ நேரம் நல்லா இருந்தீங்க, இப்போம்லாம் முகம் வாடி போயிட்ட. ஐயா, முதல்ல இருந்த மாதிரியே போயிருக்கலாமோ? பிரைஸ் தி லார்ட். பைபிள் சொல்லுது, தேவைப்படுவோருக்கு நன்மை செய். சொல்லுங்க. ஏன் ஆண்டவர் எனக்கு உயர்வு கொடுக்கிறார், ஏன் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார்னா, தேவைப்படுகிறவர்களுக்கு நன்மை செய்யணும். நீங்க இந்த இடத்தை நீங்க பார்க்கும்போது உதாரணத்தை வெளியே எங்கேயும் போய் தேட வேண்டியதில்லை. என் தாய், நம் தாய் அன்னை மரியாவிடத்தில் பாருங்க. மாதா ஆண்டவருடைய அடிமைன்னு சொன்னாங்க. கடவுளுடைய ஆவி அவர் மீது இறங்கியது, தூய ஆவியினால் அவர் கருவுற்றார். எல்லாம் சரி, எங்கள் ராக்கினியே, எங்கள் தஞ்சமே, இதெல்லாம் ஜெபம் பண்றல. ஒரு நிமிஷம் மாதாவை பார்த்து கேளு, மாதாவை பார்த்து கேளுமா, நீ கருவுற்றோன்னா எங்கம்மா போன? சன் டிவியில் போய் பேட்டி கொடுத்தேன், பாலிமர் சேனலில் போய் பேட்டி கொடுத்தேன். அப்படியாம போட்டிருக்கு? சொல்லுங்க. இன்னைக்கு சினிமா நடிகை உட்கார்ந்தா அதுக்கு ஒரு செய்தி, நடந்தா ஒரு செய்தி, கிளவியானால் ஒரு செய்தி. இன்னைக்கு இருக்கிற விளம்பர உலகம் நம்மளையும் படாத பாடு படுத்துது. அதனுடைய பிரச்சனை தான் செல்ஃபி. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லு, கிளவியும் செல்ஃபி எடுக்கிறாள், குமரியும் செல்ஃபிலே செத்து போறா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. மாதா எங்க போனாங்க சொல்லுங்க. இப்போ எலிசபெத் அம்மா என்ன பண்ணாங்க தெரியுமா? எலிசபெத் அம்மா வாட்ஸ்அப் எடுத்து, மேரி கொஞ்சம் எனக்கு உதவிக்கு வருவியா, நான் ரொம்ப வெக்ஸ் ஆகி போய் உட்காந்துருக்கேன், வீட்டை விட்டு வெளியே வராமல் உட்காந்துருக்கேன் அப்படின்னு எலிசபெத் அம்மாள் மாதாவுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பினார் செய்தி. அப்படியா போட்டிருக்கு? சொல்லுங்க, சொல்லுங்க. இல்லை,
கபிரியேல் தூதர் சொன்னார், உன் உறவினனான எலிசபெத்துக்கு இது அவ்வளோதான் செய்தி. மாதாவே மேரியே நீ போறப்பட்டு போன்னுலாம் என்ன செய்தியும் இப்போ மாதாவுக்கு தெரிஞ்சிட்டு. நல்லா கவனிங்க, பக்கத்தில் கை பிடிச்சிடுங்க. கடவுளின் அருள் பெற்றவர்களால் சுயநலமாக இருக்க முடியாது. அதனால தான் அருள். மாதாவை பற்றி என்ன போட்டிருக்கு? இப்போ புது மேல்வைப்பில் என்ன சொல்கிறீங்க? அருள் மிக பெற்றவர். இன்னும் அருள் நிறைந்தவள். மிக எக்ஸ்டெண்ட் பண்ணி நீங்கள் பண்ணிட்டுலாம் இருக்க வேண்டாம். அருள் நிறைந்தவள். அந்த அருள் நிறைந்தவள் என்ன செய்கிறாள் சொல்லுங்க? தேவைன்னா எலிசபெத் எனக்கு ஒரு ஃபோன் கால் பண்ணா நான் என்ன செய்வேன்? போகிறேன். தேவைன்னா அவளுக்கு தேவைன்னா என்ன கூப்பிடட்டும். எனக்கு சமீபத்தில் சொன்னார், பிரதர் என் தம்பி எனக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கு, தம்பிக்கு செய்தி சொன்னால் அவனுக்கு தேவைன்னா என்ன கூப்பிடட்டும். எவ்வளோ பெரிய சுயநலவாதிகளாக நம்ம இருக்கிறோம். எங்க உதவி தேவைப்படுகிறவனை தேடி போறதுக்கு தான் ஆண்டவர் உன்னை இந்த உலகத்திலே வாழ வைத்திருக்கிறார். கை தட்டுங்க பாப்போம். எனக்கு ஜீவனை ஆண்டவர் போட்டிருக்காருன்னா அதுக்கு அர்த்தம் என்ன? தேவைப்படுகிறவர்களுக்கு நான் தேவை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆனால் மாதாவை பாருங்க, மலை நாட்டில் உள்ள எலிசபெத்தை தேடி போனாங்க. அந்த எலிசபெத் அதுவரை என்ன செய்யல? வீட்டை விட்டு வெளியே வரல, தலை காமிக்கலை. ஏன்? உண்மையில எலிசபெத் அம்மாவுக்கு ஒரு வழி இருந்திருக்கும். என்னது? பக்கத்தில் உள்ளவாலாம் குசு குசுன்னு பேசியிருப்பா. தெரியுமா? இந்த காயமெல்லாம் மாதா போன பிறகு தான் ஆறுது. அல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது, மாதா போய் எலிசபெத் என்ன பண்ணாங்க? உனக்கெல்லாம் இது தேவையா? இதுக்கு மேலே சும்மா இருக்க முடியாதா அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா போட்டிருக்கு? பக்கத்தில் கை கொடு சொல்லு. சிலர் நன்மை செய்கிறதுக்கு தான் போகிறாங்க, சிலர் நன்மை செய்ய தான் போவாங்க. போகிறதுக்கு பேர் என்னது சொல்லுங்க? நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன். கடைசியில் ஆளை போட்டே தள்ளிடுவாங்க. அல்லேலூயா. மாதா போய் என்ன பண்ணாங்க? வாழ்த்தினார். எலிசபெத்துக்குள் இருந்த நெகட்டிவ் எதிர்மறையெல்லாம் நீங்கி அவள் தேவ ஆவியால் நிரம்பினாள், அக்களிப்படைந்தாள். கை தட்டுங்கப்பா. நீங்கள் நன்மை செய்கிறதுக்கு தாங்க அழைக்கப்பட்டிருக்கீங்க. உன்னை ஏன் ஆண்டவர் ஜீவனோட போட்டு வச்சிருக்காரு தெரியுமா? நீ ஏன் உசுரோட இருக்க தெரியுமா? உனக்கு எதுக்குக்கா நீ உசுரோட இருக்க? எப்பா நீ எதுக்கு இருக்கிற? தேவைப்படுகிறவர்களுக்கு நான் நன்மை செய்ய இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதனால தான் பைபிள் சொல்லுகிறது, யாக்கோபு 4:17, ஒருவனுக்கு நன்மை செய்ய தெரிந்திருந்தும் அதை செய்யாவிட்டால் சொல்லுங்க. நன்மை செய்ய தெரிந்திருந்தும் உனக்கு நன்மை செய்யலைன்னா, சொந்த குடும்பத்தில் சொந்த தாய் தகப்பனை, உன் மாமனார் மாமியாரை, உன்னுடைய சொந்த சகோதரனை சகோதரியை, உன் உறவுகளை, உன் பக்கத்தில் வாழ்கிற தேவையில் உள்ளவர்களை நீ கண்டும் காணாமல் அப்படி உதறி தள்ளிட்டு போனன்னா மன்னிக்கப்படாத பாவங்களுக்கு நீங்கள் உரியவர்களாயிருவீங்க. அல்லேலூயா. நான் ஏன் அப்படி சொன்னேன் தெரியுமா? நீங்கள் வருத்தப்படக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். நான் திருநெல்வேலியில் உடையார்பட்டிங்கிற பங்கில் ஒரு உபவாச கூட்டத்துக்கு கூப்பிட்டுருந்தாங்க, போயிருந்தேன். அப்போ பிரசங்கத்தை முடித்து விட்டு மதியானம் அந்த இந்த இடைவேளையில் உணவு கொடுத்தாங்க. பின்னாலேயே ஒரு அம்மா வந்து சட்டையை பிடிச்சி இழுத்துச்சு. ஏமா அப்படின்ன, நீங்கள் என்னை பற்றி தான் பேசுனீங்க அப்படின்னுச்சு. உங்களுக்கு யாரோ என்னை பற்றி சொல்லியிருக்காங்கன்னுச்சு. இங்கே யாரும் கேட்டுறாத, உனக்கு யாருன்னு உன்னை யாருனே தெரியாதுப்பா. பிரைஸ் தி லார்ட். என்னை பற்றி இந்த பங்குல எவ்வளோ போட்டு விட்டுருக்கா. ஏமா நீ யாருன்னே தெரியாதுமா, நான் இன்னைக்கு தான் முத வந்திருக்கேன். கடைசியில் அந்த அம்மாவை ஆசுவாசப்படுத்தி உட்கார வச்சு, என்ன பிரச்சனை?
அந்த அம்மா சொன்னிச்சு, இந்த பிரச்சனை இங்கே இருக்கிறவங்களுக்கு இருந்தால் நான் வருத்தப்படக்கூடாது, நீங்கள் உங்களை மாற்றிக்கோங்க இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட. என்னுடைய கணவருடைய என்னுடைய மாமியார், என் வீட்டுக்காரரு என் மாமியார் மேலே அவருடைய அம்மா மேலே ரொம்ப அனுபவித்திருந்தார். எங்கள் வீட்டில் கொண்டு வந்து உட்கார வச்சிட்டார். அவர் ரொம்ப தாய் அன்பு செய்தார். ஆனால் என்னால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியலை. நான் கடைசியில் என் பிள்ளைகளெல்லாம் கூப்பிட்டு போயிட்டேன். என் வீட்டுக்காரர் திரும்பவும் சமாதானப்படுத்தி கொண்டு வந்தார். ஆனால் எனக்கு பிடிக்காத ஒன்று என் மாமியார் என் வீட்டில் இருக்கிறது. ஆனால் என் வீட்டுக்காரர் வேலைக்கு போயிடுவார். என் மாமியார் எனக்கு பார்த்து, எம்மா கொஞ்சம் குடிக்க தண்ணி கொண்டு வாமா, காது கேட்காத மாதிரி போவேன். சாப்பாடு கொண்டாமா, எம்மா பசிக்குமா, காதே கேட்காது தலைவலின்னு படுத்து பட்னி போட்டுருவேன். சாயங்காலமாக எங்கள் வீட்டுக்காரர் வரும்போது நான் ஃபோன் பண்ணி சொல்லிடுவேன், எனக்கு இன்றைக்கி உடம்பு முடியல, சாப்பாடு வாங்கிட்டு வாங்க. அப்போ பகலில் அம்மாவுக்கு என்ன கொடுத்தேன், நானே உடம்பு சரியில்லாமல் இருக்கிறேன், இதில் வேறு உங்கள் ஆத்தாக்கு வேறு சாப்பாடு கொடுக்கணுமான்னு சொல்லி நான் இருந்துருவேன். இப்போ ஒரு வழியாக இந்த நிலைமையை பார்த்து என் கணவர் என்னுடைய தம்பி வீட்டில் கொண்டு போய் விட்டார் அவங்க அம்மாவை. கொஞ்ச நாள் பராமரித்தார். கீழே தடுமாறி விழுந்தாங்க. கொஞ்ச நாள் அவங்க இறந்துட்டாங்க. ஆனால் இப்போ இறந்ததுக்கு அப்புறம் என் மாமியாரை அடக்கம் பண்ண நான் இந்த பெட்டிக்கு முன்னால் போனேன். மாமியாரை பார்த்தேன். என் மாமியார் என்கிட்ட பேசுகிற மாதிரியே இருந்துச்சு. கொஞ்சம் தண்ணி தருவியாமா, கொஞ்சம் சோறு தருவியாமா. இப்போ தட்டை பார்த்தா என் மாமியார் முகம்தான் தெரியுது. சோறு இறங்க மாட்டேக்கு, தண்ணி இறங்க மாட்டேக்கு. நான் 7 வருஷமாக ஆஸ்பத்திரி அலையிறேன். எனக்கு ஒன்றுமே இல்லை. நான் ஒரு காலத்தில் எப்படி இருந்தேன் தெரியுமா, இப்போ எலும்பு தோலும் ஆயிட்டேன். இப்போ என் மனசு சொல்லுது, இந்த மாமியாரை நல்லா கவனிச்சிருக்கலாமே. பக்கத்தில் கை கொடுத்து கேளு, எப்படி கவனிப்ப? கேளுமா, ஸ்ட்ராங்காக கேளு, எப்படி கவனிப்ப? கிரானைட்டை உடைச்சி உள்ளேருந்து ஆளை எடுத்து ஊத்துவியோ? இப்போ அவ சொல்றா, ஊரில் உள்ள எல்லா முதியோர்களுக்கும் போகிறேன். பக்கத்தில் கை கொடுத்து கேளு, இருக்கும்போது கவனிக்க முடியல, நன்மை செய்ய முடியல, இனிமே செய்ய முடியுமா? என்னை தொடுற ஒரு வார்த்தை எனக்கு எப்பவுமே ரொம்ப, எனக்கு என்னுடைய தகப்பனார் 83 வயதில் தான் இறந்தார். கடவுள் வயோதிபத்து நிமித்தமாக அவர் இறந்தார். ஆனால் நான் சிந்திக்கிறேன், உங்களுக்கு நான் சொல்கிறது பகுதியை நான் எனக்காகவும் எடுத்துக்கொள்வேன். எப்பவுமே என்னுடைய இளமை பருவம் ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. ஒரு கொடூரமான ஒரு வாழ்க்கை, ஒரு காட்டுமிராண்டித்தனம். ஆனால் நான் திருந்துவேன், மனம் மாறுவேன் அவர் காத்திருந்தார். அதை பார்க்க வைத்தார் ஆண்டவர். ஊழியத்தின் நிமித்தம் 20 ஆண்டுகள், இந்த 20 ஆண்டுகள் கடவுளை என்னை நடத்தி வந்திருக்கிறார். ஆண்டவர் என்னை நல்ல நிலைமைக்கு வைத்திருக்கிறார். அநேகருக்கு கொடுக்கும்படியாக ஆசை வைத்திருக்கார். ஆனால் எங்கள் அப்பாவுக்கும் எனக்கும், நான் எங்கள் அப்பாவை கடைசி வரை பார்க்கும்போது 3 கேள்வி தான் கேட்பேன். நல்லா இருக்கீங்களாப்பா, சாப்பிட்டீங்களாப்பா, முட்டு வலி பரவாயில்லையாப்பா, இந்த 3 தான் பேசினேன். ஆனால் எங்கேயோ ஒரு ஓரத்தில் என் மனசு வலிக்கும். இந்த மனுஷனுக்கு நம்ம செய்ய வேண்டியதை செய்யாமல் விட்டுட்டோமோ, இவர் எனக்காக என்னெல்லாம் கஷ்டப்பட்டிருக்காரு. காலையில் 5 மணிக்கு எந்திப்பார், இரவு 8 மணி வரை வேலை பார்த்துட்டு வருவார். அந்த கையெல்லாம் காய்ப்பு பிடிச்சி போய் இருக்குமே. இன்னைக்கு நான் அனுபவிக்கிற நன்மைத்தனத்தில் இவருக்கு பங்கு இல்லாமல் போயிட்டேன். இவருக்கு செய்ய வேண்டிய நன்மையை செய்யாமல் இருந்துட்டோமோ.
என் அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் உங்கள் இருதயத்திலையும் செய்ய வேண்டிய நன்மையை செய்ய தவறின அந்த நபர்கள் உங்கள் முன்னால் தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு செய்கிறதுக்கு பணம் இருக்கு, இன்னைக்கு உன் லெவல் கூடி இருக்கு, இன்னைக்கு மாளிகையும் கார் வச்சிருக்கிற, ஆனால் செய்ய வேண்டிய நபர்கள் கூட இருக்காங்களா? காது கேட்குதா இல்லையா? செய்ய வேண்டிய நபர்கள் கூட இருக்காங்களா? செய்ய வேண்டிய காலத்தில் செய்ய வேண்டியவர்களுக்கு செய்யாமல் காலம் கடந்த பின்பு நீங்களும் நானும் என்ன செய்கிறோம் தெரியுமா? எங்கேயோ ஒரு ஓரத்தில் அழுதுகிட்டு இருக்கிறோம். அதனால தான் பைபிள் சொல்லுது, நன்மை செய்ய தெரிந்திருந்தும் செய்யாவிட்டால் இந்த வழி எங்கேயோது உனக்குள்ள இருக்கும். உன் மனசாட்சியை தொட்டு கேளு. அப்ப இன்னைக்கு இந்த வழி இருக்கிற நீ, இதனுடைய பிரயாசத்தம் என்ன, பரிகாரம் என்ன? இதுவரை நீ எப்படி வாழ்ந்துட்டியோ, இன்னைக்கு இந்த டுடே இந்த நாளில் நீ ஒரு முடிவெடு. செய்ய வேண்டியவர்களுக்கு செய்ய வேண்டிய நன்மை அன்னைக்கே செய்வதே இதற்குரிய பிரயாசத்தம், இதற்குரிய பரிகாரம். ஆமென், அல்லேலூயா. அதனால தான் பைபிள் சொல்லுகிறது, திருத்துதர் பணிகள் 10:38 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து சென்ற இடங்களிலெல்லாம் நன்மை செய்தார். இயேசு என்ன செஞ்சாரு? நாளைக்கு வாப்பான்னு சொன்னாரா? இன்னைக்கு அமாவாசை பௌர்ணமி, நாளைக்கு வான்னு சொன்னாரா? செய்ய வேண்டிய நன்மைய சொல்லுங்க. யாயிருங்கிற மனுஷன் வீட்டுக்கு நேர போயிட்டாரு. தொழுநோயாளியை வந்த உடனே சொன்ன, பர்த்திமேயுவே இன்னைக்கே வாங்கிக்கோ, லாசரே செத்துட்டியா, நான் இருக்கேன், அவனை எங்க வச்சிங்க, நான் வர்றேன், உயிரோடு அவனை எழுப்புவேன். யாருக்குமே ஆண்டவர் காலதாமதப்படுத்தவில்லை. புரியுதா? அவன் நன்மை செய், தேவைப்படுகிறவ எல்லாத்துக்கும் நீங்க என்ன செய்யுங்க, நன்மை செய். ரெண்டாவது, வேகமா ரெண்டாவது, பிரைஸ் தி லார்ட். கையை வைத்து சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. 1 தெசலோனிக்கேயர் 5:15 சொல்லுகிறது. சீக்கிரம், முதல்ல தேவைப்படுகிறவர்களுக்கு நன்மை செய்யுங்க. தேவைப்படுறவங்கள பாருங்க, தேவையை உங்கள்கிட்ட சொல்லணும்னு வெயிட் பண்ணாதீங்க. 1 தெசலோனிக்கேயர் 5:15 எவரும் தீமைக்கு பதில் தீமை செய்யாதவாறு பார்த்து கொள்ளுங்கள், உங்களுள் ஒருவருக்கொருவர் மட்டுமன்றி எல்லாருக்கும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். கை தட்டுங்க. முதல்ல தேவைப்படுகிறவங்களை நீங்க என்ன செய்யுங்க சொல்லுங்க. அவங்க தாகம்னா என்கிட்ட கேட்கட்டும்னு இருக்காத, அதுக்குள்ள அவங்க செத்து போயிடலாம். தாகம்ங்கிறது உங்க பார்த்த உடனே உனக்கு தெரியுமா? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, நீங்க பிறகு படிச்சு பாருங்கண்ணே. ஆபிரகாம் ஒரு நாள் வெயில் காலத்தில் வீட்டு வாசல்ல உட்கார்ந்து இருக்காரு. அல்லேலூயா. வாசல்ல உட்கார்ந்து, முதல் பகுதிக்கு சொல்றேன், உட்கார்ந்துருக்கா, இதையும் எழுதிக்கோ. திடீர்னு பார்த்தா 3 பேர் அவருக்கு முன்னால தோன்றுனாங்க, வழிபோக்கற போல போனாங்க. ஆபிரகாம் என்ன பண்ணாரு? போய், ஐயா எங்க வீட்டுக்கு வாங்க, உங்க காலடியை கழுவுறதுக்கு தண்ணி தர்றேன், செத்த ஓய்வெடுங்க. மனைவியை கூப்பிட்டு, நீ உடனே உங்களுக்கு உணவு தயார் பண்ணு, வேலைக்காரங்க கூப்பிட்டு கொளுத்த கன்றடி. நல்ல கவனிங்க, நீங்கள் பிறரை உபசரிப்பதும் நீங்கள் தேவைப்படுகிறவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்வதும் உங்கள் வாழ்க்கையின் நீண்ட கால தடைகளை நீக்கி ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். கை தட்டுங்கப்பா, எழுதிக்கோ. நீ செய்கிற சின்ன நன்மை உனக்கு கொண்டு வந்துடும் நன்மையை. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க, ரெபேக்கா ஈசாக்குக்கு எப்படி பொண்டாட்டியானால்? வாலிப பிள்ளை சொல்லு.
ரெபேக்கா ஈசாக்குக்கு எப்படி மனைவியானாள்? மேட்ரிமோனியில் போய் எழுதி வைத்தார்கள். கல்யாண மாலையில் வந்து போட்டோ கொடுத்தார்கள். நீங்களாம் கல்யாண மாலையில் தான் இருக்கிறீங்க. இதில் எல்லா பங்குலையும் வேறு இன்றைக்கி திருமண தகவல் நிலையம்னு ஒன்று நிறைய பங்களை ஆரம்பிச்சிருக்காங்க, ஏதோ நல்லதுக்காக. சரி, அதை தாண்டி இன்றைக்கி எல்லாருமே இன்டர்நெட் என்னது இணையதள நிறைய இருக்குது. சரி, அதெல்லாம் விட்டுருங்க. ரெபேக்கா போய் என்ன பண்ணான்? கல்யாண மாலையில் போய் இருந்தால். ஈசாக்கு கல்யாண மாலையில் போய் இருந்தார். அப்படியா போட்டிருக்கு? இல்லை, ரெபேக்கா நன்மை செய்தாள். என்ன செஞ்சா? நன்மை செய்தா. ஆபிரகாமுடைய வேலைக்காரன் எலியேசர் போய் மனசில் நினச்சிட்டு சொல்கிறான், எனக்கு தண்ணி கொடுன்னு கேட்பேன். அவள் என்ன சொல்லணும்னா, உமக்கும் தண்ணீர் தருகிறேன், உம்முடைய ஒட்டகங்களுக்கும் தண்ணீர் தருகிறேன் என்று எவள் கொடுப்பாளோ அவள் என் எஜமானின் மகனுக்கு மனைவியாக அமைவாள், நீர் அதை செய்வீர். ஆண்டவர் மேலே சொல்லிட்டு போகிறார். ரெபேக்கா செஞ்ச சின்ன நன்மை அவள் அந்த வேதத்தில் கொண்டு வந்து விட்டது. கை தட்டுங்க பார்ப்போம். வாலிப பிள்ளைகள்லாம் நல்லா கவனிக்கணும். வாலிப தங்கச்சி, வாலிப தம்பி யாராவது இருந்தால், நீ செய்கிற சின்ன நன்மை உன் பங்கில், உன் வீட்டில் நீ பெரியவங்களை மதிக்கிறது பற்றியா, அதுதான் உன்னை கொண்டு போய் உலகத்தில் நல்ல ஸ்தானத்தில் உயர்த்தும். நீ செய்கிற சின்ன நன்மை உன்னை கொண்டு போய் பெரிய ஸ்தானத்தில் நிப்பாட்டிடும். சரி, ரெண்டாவது பகுதி என்ன? தீமை செய்தவர்களுக்கு நன்மை செய். தீமை செய்தவர்களுக்கு நன்மை செய். தீமை செஞ்சவர்களுக்கு நன்மை செய்ய முடியுமா? உள்ளவனுக்கே ஜெயமில்லை, இதில் தீமை செஞ்சவனுக்கு நன்மையா? நீங்கள் பைபிளை பாருங்க. தொடக்க நூல் 37ஆம் அதிகாரம். யோசேப்பின் சகோதரர்கள் யோசேப்புக்கு துரோகம் பண்ணாங்க. அப்படிதானமா? அடிச்சாங்க, அம்மனமாக்குனாங்க, படுகொலியில் தள்ளினாங்க, 20 வெள்ளிக்காசுக்கு வித்துட்டாங்க. உங்களை அடித்து உடம்புல உள்ள ட்ரெஸ் எல்லாம் உருவிட்டு ஒரு 20 வெள்ளிக்காசுக்கு வித்துட்டா, அதே சகோதரர்கள் ஒரு 20 ஆண்டு கழித்து உங்கள் முன்னால் வந்து நிற்கிறாங்க. நீங்கள் என்னக்கா சொல்லுவீங்க? தலைவாழை இலை போட்டு 17 வர கூட்டு வச்சு நல்ல சாப்பாடு போடுவேன். அப்படி தானே போடுவியா? ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு உனக்கு கொடுக்குற அழைப்பு என்ன தெரியுமா? உனக்கு தீமை செய்தவனுக்கு நன்மை செய்யணும். அப்பனா தான் இந்த திரு இருதயத்துக்கு நீ சொந்தக்காரி. உனக்கு துரோகம் பண்ணவனுக்கும் இல்லாது பொல்லா சொன்னவனுக்கும் நீ என்னைக்கு நன்மை செய்கிறையோ அப்பொழுதுதான் இந்த திரு இருதயத்தோடு நீ இணைக்கப்படுகிறாய். யோசேப்புக்கு ஒரு நாள் வந்தது. யோசேப்புக்கு தெரியுது தனக்கு முன்னால் இருக்கிற தன் சகோதரர்கள். உடனே யோசேப்பு என்ன பண்ணாரு? 4 பேரை கூப்பிட்டு நைய புடைங்க அப்படின்னாரு. 4 பேரை கூப்பிட்டு மானங்கெட்ட கேள்வி கேட்டார். அப்படியா? சொல்லுங்க, இன்னைக்கு இங்கே இருக்கிற எத்தனை பேர் யோசேப்பை போல இருக்கிறீங்க? யோசேப்புக்கு தெரிஞ்சது என்ன தெரியுமா? நீங்கள் 50ஆம் அதிகாரம் பிறகு படித்து பாருங்கள், நேரத்தின் நிமித்தமாக முடிக்கிறேன். யோசேப்புடைய சகோதரர்கள் சொன்னாங்க, தங்களுக்குள்ளாக சொல்லிக்கிறாங்க, நாம் செஞ்ச தீமையெல்லாம் நம்ம சகோதரன் நினச்சி நம்ம அப்பா இறந்த பின்னால் நம்மளை பழி வாங்குவான். ஆனால் யோசேப்பு சொன்னார், அவங்கள பார்த்து, பயப்படாதீங்கப்பா, நீங்கள் எனக்கு தீமை செய்தீர்கள், ஆனால் ஆண்டவர் இந்த தீமையை கூட எப்படி மாற்றிட்டார் தெரியுமா? நன்மையாக மாற்றினார். ஏன் தெரியுமா? நீங்கள் ஒரு நாள் இப்படி பஞ்சம் உழைக்க வேண்டியது வரும். அதுக்கு முன்னால் எவ்வளோ பாசிட்டிவான திங்கிங் பாருங்கள். எவ்வளவு இந்த சிந்தனை உங்களுக்கு வேணும். நான் இன்னைக்கு என்னுடைய ஊழிய பகுதியில் முதல்ல ரொம்ப நிறைய பேரை மனசில் அப்படி கொடூரமாக நினச்சிருக்கேன், நம்மளை இப்படி படுத்திட்டாங்களே பாடுன்னு. ஆனால் இன்னைக்கு அவங்களெல்லாம் நினச்சி நன்றி சொல்கிறேன். ஏன் தெரியுமா? அவர்கள் செய்தது நன்மைக்காக. ஏன்?
அதனால தான் அழகா தாவீது எழுதுவார், சங்கீதம் 119:71, எனக்கு துன்பம் விளைந்தது நன்மைக்காகவே, ஏனெனில் நீர் எனக்கு இந்த துன்பங்களை நன்மையாக மாற்றினீர். எப்படி தெரியுமா? உம்முடைய நியமங்களை நான் கற்றுக்கொண்டேன். கைத்தட்டுங்க பாப்பா. யோசேப்பு சொல்லுகிறார், நீங்க நினைச்ச மாதிரிலாம் விடாது இல்லப்பா, நீங்க எனக்கு தீமை செஞ்சீங்க, ஆனா அந்த தீமையை ஆண்டவர் என்னவா மாத்திட்டாரு. ஏன்னா ஒரு 20 வருஷம் கழிச்சு பஞ்சம் வரும்போது நானும் அதே வீட்டுக்குள்ளே இருந்தால் நம்ம எல்லாரும் என்ன பண்ணியிருப்போம்? எகிப்தில் பிச்சை தான் எடுத்துருக்கணும். ஆனால் பிச்சை எடுக்க விடலை. நீங்களும் நானும் எகிப்திலே குடியேற நன்மைத்தனத்தின் பாதைகளை அறிந்து கொள்ள தேவன் அதற்கு முன்னால் என்னை கொஞ்சம் அனுப்பி வைத்து இருக்கிறார். கைத்தட்டுங்க பாப்போம். இன்னைக்கு நீங்கள் நன்மை செய்யுங்க. உங்களை காரி துப்புன அவங்கள பார்த்து நீங்கள் அவங்க பிரச்சனை வரும்பொழுது அவர்களை தேடி போங்க. காயப்பட்டவங்களை நீங்கள் சந்திங்க. உங்களை காயப்படுத்தினவங்களை சந்திங்க. உங்களை அவமானப்படுத்தினவங்க, இல்லாத பொருளாதார வாழ்க்கையை கெடுத்தவர்களை நீங்கள் அன்பு செய்யுங்க. அங்கே தான் இந்த நன்மையின் கருவூலம் திறந்திருக்கிறது. ஆமென். மூன்றாவது, நீங்கள் நன்மை செய்யுங்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஹல்லேலூயா. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 1 பேதுரு 3:17 வசனம். அன்பார்ந்தவர்களே, 1 பேதுரு 3:17 வாசிங்கம்மா. தீமை செய்து துன்புறுவதை விட கடவுளுக்கு திருவுளமானால் நன்மை செய்து துன்புறுவது மேல். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நிறைய பேர் நன்மை செய்கிறதுக்கு முன் வர்றதில்லை. ஏன்? சிலர்லாம் சொல்கிறாங்க, பங்கு அன்பியம், மரியாயின் சேனை, வின்சென்டே பவுல் சபை, ஜபக்குழு, எப்பா இதிலெல்லாம் நம்மளால் அவமானத்தை வாங்கிட்டு இப்படிலாம் நன்மை செய்ய வேண்டிய அவசியமே? சொல்லுங்க. கேட்கலையா? காது கேட்கலையா? கேட்குதா? சிலரில் பல பேர் சொல்கிறது, நமக்கெல்லாம் இது தேவையே இல்லை. பைபிளில் படிங்க. பைபிள் படித்தாதான் உங்களுக்கு தெரியும். தீமை செய்து துன்புறுவதோட நன்மை செய்து எங்க? உங்களுக்கு தீமை செய்கிறவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்கிறதுல மட்டும் இல்லைங்க, நல்லா கவனிச்சு பாருங்க, தீமை செஞ்சாங்க இல்லை, தீமை செய்து கொண்டு இருக்கிறவர்களுக்கும் நன்மை செய்யணும். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்களேன். சிலுவையை உற்று பாருங்க. சிலுவையை உற்று பாருங்க. பார்க்கிங்களா? சிலுவை இருக்கா? இருக்கா? போகும்போது பரவ அந்த சிலுவை, பெரிய சிலுவையை பாரு. இயேசு சிலுவையில் தொங்கிக்கிட்டு இருக்கார். இப்போ இயேசு உயிரோடு இருக்காரா செத்துட்டாரான்னு பார்க்கணும். என்ன பண்ணணும்? சொல்லுங்க. என்ன பண்ணணும்? ஈட்டி எடுத்து குத்தணும். ஈட்டி எடுத்து பக்கத்தில் சொல்லு. ஈட்டி எடுத்து குத்தணும். குத்துனாதான் தெரியும் அவர் உசுறு ஏற்கனவே செத்து போயிட்டாரா இருக்காரா. பக்கத்தில் இருக்க கல்வனெல்லாம் உயிரோட, அதனால் காலை உடைச்சாங்க. இப்போ ஒரு வீரன் தன்னுடைய கையில் என்ன செஞ்சான்? ஈட்டி எடுத்தான். அவரை ஊடுருவ குத்தினான். விழாவில் குத்தினான். குத்தினோன்னு என்னாச்சு? குத்தின உடனே இரத்தமும் தண்ணீரும் வந்தது. வந்த உடனே கீழே நின்னவன் அப்படியே எரிந்து பஸ்மமாய் போனான். நாசமா போயிட்டான், அழிஞ்சு போயிட்டான். அப்படின்னா எழுதியிருக்கு. சொல்லுங்க. அவன் கண்கள் திறந்தது. தனக்கு துன்பத்தை கொடுக்கிறவனுக்கும் நன்மை செய்ய இயேசு இங்கே நமக்கு தன் திருவிழாவை, திரு இருதயத்தை திறந்து கொடுக்கிறார். ஏங்க, உலகத்தில் போனேன்னா பழிக்கு பழி வாங்குறதாங்க தெரியும். ஆனால் இந்த இதயம் எனக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது? தேவைப்படுகிறவனுக்கு நன்மை செய், தீமை செய்தவனுக்கும் நன்மை செய். இப்போ உன் வாழ்க்கையில் தீமை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பார்த்தியா, அவங்களுக்கும் நன்மை செய். முடியுமா? முடியணும். எனக்கு ஆண்டவர் ஏன் நல்லதை கொடுத்துருக்காரு?
என்னை ஆண்டவர் ஏன் உயர்த்திருக்கிறாரு? என்னை ஆண்டவர் ஏன் ஆசீர்வதித்திருக்கிறாரு? சும்மா வச்சுட்டு போகிறது கிடையாது. ஒருத்தன் கையில் 5 தாளந்து கிடைத்தது, ஒருத்தனுக்கு 2 தாளந்து கிடைத்தது, ஒருத்தனுக்கு 1 கிடைச்சது. 5 10 ஆக்கினா, 2 4 ஆக்கினா, ஒருத்தன் 1 புதைச்சி வச்சான். ஒரு நாள் வந்தது, எஜமானன் ஒவ்வொருவனுக்கும் அவனவன் செயலுக்கேற்ற கைமாறை கொடுத்தார். முழங்கால் படியிடுங்கள், முழங்கால் படியிடுங்க. உனக்கு கொடுத்த ஆரோக்கியம், உனக்கு கொடுத்த ஆஸ்தி, உனக்கு கொடுத்த அந்தஸ்து, உனக்கு கொடுத்த மேன்மை, உனக்கு கொடுத்த உயர்வு, இவைகளை வைத்து நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? 2 கைகளை விரித்து கொள்ளுங்கப்பா. சொந்த வீட்டை முதல்ல செக் பண்ணி பாருங்க. ஃபேமிலியை நல்ல அன்பாக பார்க்குறீங்களா? சொந்த வீட்டுக்குள்ளே உங்கள் குடும்பத்தில் நன்மையை நீங்கள் கொடுக்குறீங்களா? தேவைப்படும்னு தெரிந்து இந்த இடத்துல விலகி போகிறீங்களா? ஓடி வந்து உதவி செய்கிறீங்களா? எங்கெல்லாம் உதவி செய்ய தவறினீர்களோ அதற்காக மன்னிப்பு கேளுங்கள். ஒருவேளை உங்கள் மாமனாரோ மாமியாரோ அப்பாவோ அம்மாவோ இந்த உலகத்தில் இறந்து போயிருக்கலாம். கண்டிப்பாக அப்பா அம்மா எல்லாம் உறவுகளை தவறவிட்ட ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வழி இருக்கும். கொஞ்சம் பேசியிருக்கலாம், கொஞ்சம் நல்ல அன்பாக பழகியிருக்கலாம், கொஞ்சம் கவனிச்சிருக்கலாம், கொஞ்சம் விட்டு கொடுத்துருக்கலாமே. கொஞ்சம் அந்த மனுஷன் நிதானமாக பேசியிருக்கலாம், அன்பா நடந்திருக்கலாம். சிந்தித்துப்பார். உன் இருதயத்தை அப்படியே ஓப்பன் பண்ணு, உன் ஹார்ட்டை ஓப்பன் பண்ணி பாரு. இது ஒரு சர்ஜரி, அறுவை சிகிச்சை. கல்லான இருதயங்கள் தேவனுடைய வல்லமையினால் இயேசுவின் இருதயமாய் மாற அழைக்கப்படுகிறது. இயேசுவின் மகா பரிசுத்தமுள்ள திரு இருதயமே, என் இருதயத்தை உம்முடைய இருதயத்தை போல மாற்றும். இன்னைக்கு உலகத்தில் சொல்றாங்க, பன்றியோட இருதயத்தை கொண்டு போய் வைக்கிறாங்களாம், மிருகங்களுடைய இருதயத்தை கொண்டு போய் வைக்கிறானா மனுஷனுக்கு. ஆனா இன்னைக்கு இந்த இருதயத்தை எப்படி மாற்றணும்? இயேசுடைய இருதயமாய் மாறணும். ஏன்? இயேசுடைய இருதயம் தேவைப்படுகிறவர்களை தேடி சென்றது. இயேசுடைய இருதயம் தீமை செய்தவர்களுக்கு நன்மை செய்தது. இயேசுடைய இருதயம் தீமை செய்கிறவர்களுக்கும் நன்மை செய்யவே வாஞ்சிக்கிறது. அதனாலதான் பவுல் எழுதும் பொழுது சொல்லுவார், நாம் பாவிகளாயிருக்கும் பொழுதே கிறிஸ்து நம் மீது அன்பு கூர்ந்தார். புரியுதா? புரியுறவங்க மட்டும் 2 கைகளை உயர்த்தி நன்மைகள் எதுவும் இல்லாதிருந்தும் என்னை நீர் அன்பு கூர்ந்தீர். நன்மைகள் எதுவும் இல்லாதிருந்தோ என் மேல் நீர் அன்பு கூர்ந்தீர். எப்படி நன்றி சொல்வேன், எப்படி நன்றி சொல்வேன், எப்படி நன்றி சொல்வேன், எப்படி நன்றி சொல்வேன். நன்மைகள் எதுவும் இல்லாதிருந்தும் என் மேல் அன்பு கூர்ந்தே.
நன்மைகள் எதுவும் இல்லாதிருந்தும் என் மேல் அன்பு கூர்ந்தே எப்படி நன்றி சொல்வே, எப்படி சொல்வே, இயேசுவே நன்றி சொல்வே, எப்படி நன்றி சொல்வே. ஆண்டவரே, உம்மை போல ஒரு நல்ல இருதயம், நன்மை செய்யும் இருதயத்தை எனக்கு தாரும். இயேசுவே, என் இருதயத்தை உம்மை போல் மாற்றும் என்று மகனே மகளே ஒப்பு கொடுப்பாயா? இயேசுவின் திரு இருதயம் உன்னை அழைக்கிறது. நான் உனக்கு இரக்கம் காட்டியது போல் நீ உன் அயலானுக்கு இரக்கம் காட்டியிருக்கலாமே. நான் உன்னை மன்னித்தது போல் நீ மன்னித்திருக்கலாமே. ஒப்புக்கொடு மகனே மகளே. தேவையில் உள்ளோருக்கு நன்மை செய்ய வேண்டும். தேவையில் உள்ளோருக்கு ஆண்டவரே நன்மைகள் செய்ய வேண்டும். தேவைகள் உள்ளோருக்கு நன்மைகள் செய்ய வேண்டும். தேவைகள் உள்ளோருக்கு நன்மைகள் செய்ய வேண்டும். இயேசுவே, உம்மை போல என் வாழ்வை மாற்றிடுமே. இயேசுவே, உம்மை போல என் வாழ்வை மாற்றிடுமே. இயேசுவே, 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 இயேசுவே. இயேசுவே, நல்ல உணர்ந்து ஒப்பு கொடுப்பா. இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. நன்மைகள் ஏதுவும் இல்லாதிருந்தும் என் மேல் அன்பு கூர்ந்தே. நன்மைகள் எதுவுமே இல்லப்பா, ஆனா நீர் என்னை அன்பு செய்கிறீரே. மேல் அன்பு கூர்ந்தே. எப்படி நன்றி சொல்வே, எப்படி நன்றி சொல்வே. எப்படி நன்றி சொல்வே, எப்படி நன்றி சொல்வே. தீமை செய்தோரை நன்மைகளால் நேசிக்க வரம் தந்தருளோ. தீமை செய்வோரை நன்மைகளால் நேசிக்க வரம் தந்தருளும். இயேசுவே, உம்மை போல என் வாழ்வு மாற வேண்டும். இயேசுவே, உம்மை போல என் வாழ்வு மாற வேண்டும். ரெண்டு கைகளை நெஞ்சில சேர்த்து வைங்க, கண்களை மூடுவோம், நல்ல ஒரு முடிவெடுப்போம். ஏதோ வந்தோம், ஒரு ஜெபத்தில் வந்தோம், உட்கார்ந்தேன். ஜெபம் என்னை அசைக்கணும், என் வாழ்க்கையை மாற்றணும், என் வாழ்க்கையை மாற்றணும். இந்த சர்ச் எதுக்கு வந்தா பண்றதுக்கு இல்லை, கொண்டாட்டத்துக்கு அல்ல, என் லைஃபை மாத்துறதுக்கு, என் வாழ்க்கையை மாத்துறதுக்கு. நம்ம அருட்தந்தை எதற்காக இந்த நாளை ஏற்படுத்தியிருக்கிறார்? வானக தந்தை எதற்காக இந்த நாளை உண்டாக்கி கொடுத்திருக்கிறார்? மாறுப்பா, மாறு.
தீமை செஞ்சாங்களா? நன்மை செய். இவ்வளவு தீமை செஞ்சுக்கிட்டு இருக்காங்களே, நீ இப்படி அவங்கள அன்பு செய்றிய. என்னையே ஆண்டவர் அன்பு செய்கிறாரே, என்ன செய்கிற ஆண்டவர் என்கிட்ட எதிர்பார்க்கிறது என்ன? நான் உங்கள் மீது அன்பு கூர்ந்தது போல் நீங்களும் பிறர் மீது அன்பு கூறும். எத்தனை பேர் முடிவெடுப்பீங்க? முடிவெடுக்கிறவங்க மட்டும் முழங்கால் படி போட்டு ஒரே ஒரு நிமிஷத்தில் முடிச்சிருவோம். ஆண்டவரே, நான் நன்மை செய்ய விரும்புகிறேன் சாமி, நன்மை செய்ய நான் விரும்புகிறேன். யாருக்கெல்லாம்? தேவைப்படுகிறவர்களுக்கு, தீமை செய்தவர்களுக்கு, தீமை செய்கிறவர்களுக்கு. விரும்புறீங்களா? விரும்புகிறவங்க மட்டும் முழங்கால் படியிடுங்க. 2 கைகளை உயர்த்தி ஒரே ஒரு வார்த்தை சொல்லி முடிப்போம். நன்மைகள் எதுவும் இல்லாதிருந்தும் என்மேல் அன்பு கூர்ந்தீர். சொல்லுங்கப்பா. நன்மைகள் எதுவும் இல்லாதிருந்தும் என்மேல் அன்பு கூர்ந்தீர். உம்மை போல் நானும் மாற வேண்டும் என் ஏசையா. உம்மை போல் நானும் மாற வேண்டும் என் ஏசையா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.